ரிந்துலுரு ரிமா தாலா ரேதே லேரே போலா ராதா ராபா ரீதா தாரா தாலா ராபா. நல்ல கரங்களை தட்டி தேவனே உமக்கு நன்றி அப்பா. ரிமா பாபா பாபா பாலா ராதா 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 லுலுலுரு ரிமா திலா பாலா ராதா ராபா திலா தலரபு ரிகா தலரபு திலா ராதா ராபு ராபா பாபா பாபா ரிமா ராபா தலரபு ரிதா ராதா திலா பாலா ராதா ராபா திலா திலா ராபு திலா ராதா தலரபு. இந்த காலை வேளையில உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உங்க காயங்களை ஆற்றுகிற தெய்வம். ஓ ரிகா தலரபு நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. கேட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சு. நமக்கான மெசேஜ் ஆட்டவே இருந்துச்சுல்ல. ஆமா, இன்னைக்கு உண்மை நமக்கு என்ன நம்ம வேண்டிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஆரோக்கியத்தை தருவேன், நம்ம காயங்களை கட்டுவேன்னு சொல்லி நம்ம பேச்சு எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம திட்டினாங்களோ அதுக்கு ஏற்ற வசனமா ஆண்டவர் பேசியிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வந்து கேட்ட மெசேஜ் படி நம்ம கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். எப்படி ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பேசிட்டே இருக்காருல்ல. வண்டி எப்படி ஒவ்வொரு மாதிரி இருக்கு பாத்துங்க. வர்றதே சரியில்லை. பாத்து வர மாட்டேன் நீ ரோட்ல. ஏங்க விடுங்க 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 விடுங்க, அமைதியா இருங்க. இன்னைக்கு என்ன ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கோம். எப்ப என்ன சொல்லிருக்காரு? அமைதியா பொறுமையா இருங்க. நான் பாத்துதான் வரேன். நடு ரோட்ல நீ தானே வர. பார்த்து பொறுமையா போங்க. இந்த ரோட்ல அவ்வளவு அவசரமா போகாதீங்க. உங்களுக்கு நல்லது இல்லை. நான் போய்க்கிறேன். நீ பார்த்து முதல்ல போ போ போ. இன்னைக்கு பொறுமையா இருந்துட்டீங்க. இங்க சண்டை வந்துருமோ போட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆண்டவர் கிருபையால அபிஷேகத்தை பெற்று அதுக்கப்புறம் இப்ப நல்லா இருக்கீங்க, பொறுமையாயிட்டீங்க. அக்கா வாங்க வாங்க வாங்கக்கா வாங்க. சொல்லுங்க அக்கா, எனக்கு 2 சொட்டர் வேணும். வாங்க சொட்டருங்களா பாப்பாக்கா? சரி எடுத்துக்கோங்க, இதான் இருக்குல்ல. இருக்கேன், இது 2 சொட்டர் எடுத்துக்கிறேன். சரி சரிக்கா. இருந்துச்சு ஒரு மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்களே. பாவம் குழந்தைக்காச்சு. அக்கா ஒரு நிமிஷம் வாங்க அக்கா. ஐயோ அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குங்கக்கா, அதான் கவனிக்காம சொல்லாம விட்டுட்டேன். வேற எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கோங்க, இது நல்லா இருக்கும். நன்றி. உங்க பாப்பாக்கு நான் டேமேஜ் ஆனது கொடுத்துருந்தேன்னா நீங்க பாத்துட்டே இருக்கீங்கல்லப்பா. நன்றிப்பா. நம்ம இல்ல மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. நான் உண்மையா இருந்ததுக்காக நன்றிப்பா. நித்யா, கொஞ்சம் டீ கொண்டாமா. டீ டீயா இது? என்ன டீ வச்சு கொடுத்துருக்க? அதுல ஒரு இனிப்பும் இல்ல, ஒரு ஒண்ணு டிகாஷன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. என்ன டீ வச்சு கொடுத்துருக்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கல, கோவப்படாம இருக்கணும்னா நம்ம வீட்டுல எப்படி சமாதானம் வரும்? கோவப்படாம இருந்தா தானே நம்ம வீட்டுல சமாதானம் இருக்கும். டீ வேணா நான் மறுபடியும் போட்டு வந்தேன். சரி சரி, நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஒரு டீ போட்டு வா, சர்க்கரையில சரியா போட்டு. ஆமா, நல்லா பிரேயர் நல்லா இருந்தது. இன்னைக்கு நல்லா வந்து அக்கினி இறங்கிச்சு. அன்னி பாஷை நம்ம நல்லா ஆவி நிரம்பி நம்ம இன்னைக்கு ரொம்ப பரவசமா இருந்தது. ஆண்டவர் நம்ம இன்னைக்கு நல்லா ஆவிக்குள்ளாக நம்ம நிரப்பி இருக்கிறாரு. நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இன்னும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தணும். வண்டி ஓட்டுறதே சரியில்லையே. ஆமாங்க, யார் இப்படி வர்றது? இருக்குதா இல்லையா? வண்டி எப்படி ஓட்டுற நீ? அமைதியா இருங்க. என்ன இப்படி வண்டி ஓட்டுற நீ? என்ன தெரியாம இங்க பாருங்க, போயிட்டு வந்து சும்மா முடியுமா? வேண்டாம், வண்டி மேல வச்சு யார் பேர் சொல்றது? என்ன வண்டி ஓட்டுறீங்க? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. வேண்டாங்க, விடுங்க.
வேண்டாம் அமைதியா என்ன விடுங்க. வண்டி ஓட்டி வண்டியா நடுரோட்ல இப்படி ஓட்டிட்டு வரீங்க? இல்ல, சண்டை போடாதீங்க. நான் சண்டை போல இப்ப வண்டி இப்ப இடிக்க வரல இப்ப நம்ம என்ன பண்ணுறது அப்புறம்? ரயில் காலையில போயிட்டு வந்து ட்ரெயின் தான் போயிட்டு வந்தோம். இல்லையே தெரியாம எப்படி தெரியாம இருக்கீங்க? கொஞ்சம் எப்படி சண்டை போடுறீங்க அவர்கிட்ட? சண்டை போறதுன்னா வழியில் இப்படிதான் வருவாங்களா? அப்படி நம்ம சண்டை போடக்கூடாது. நம்ம ஜபத்துக்கு போயிட்டு வரோம், நம்ம பொறுமையா தான் நம்ம ஜபத்துக்கு போயிட்டு பேசணும். வரோம். ஜபத்துக்கு வந்து நம்ம சத்து தான் அமைதியா இருக்கு. வெளியே வந்து இந்த மாதிரி வந்து விட்டானா யாரு என்ன பதில் சொல்றது? இல்ல, அப்படி எல்லாம் விட்டோம்னு ஆகாது. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் சண்டை போட்டாதான் இன்னைக்கு நாளைக்கு இதே மாதிரி பார்த்தாலும் பயந்துட்டு போவாங்களான்னு இதே மாதிரி நாளைக்கு வண்டி ஓட்டின்னு இதே மாதிரி தான் சண்டைக்கு வருவாங்க. நம்ம கிட்ட வருவாங்க வண்டி மேல. வாங்கம்மா, பூண்டு 120 ரூபாமா கிலோ. உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கம்மா? 1 கிலோ வேணுங்களா? எந்த பூண்டுங்கம்மா? இது வேணுங்களா? இந்த பூண்டு வேணுங்களா? இதுல வேணுங்களா? சரி. வாங்கம்மா, எந்த பூண்டுங்கம்மா வேணும்மா? இது 120 ரூபாங்கம்மா, இது 80 ரூபா, இது 50 ரூபா. உங்களுக்கு எதுலம்மா வேணும்? உங்களுக்கு பூண்டு 80 ரூபா. இதுல 1 கிலோ போட்டுட்டுங்களாங்கம்மா. இன்னொரு வாட்டி கடைக்கு வாங்கம்மா, கண்டிப்பா. ஐயோ, என்ன இந்த பொண்ணு இவ்வளவு காசு கொடுத்துட்டு போயிருச்சு? பரவாயில்ல, எனக்கு லாபம் தான். இது எனக்கு சரியான காசு தான், லாபம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. ஐயோ, ஏசப்பா வேற பாத்துட்டு இருக்கிறாரு. பரவாயில்ல, பார்த்தா பாத்துட்டு போறாரு. அதனால நான் அந்த காசை நானே வச்சுக்கிறேன். இது எனக்கு புரிய காசு தான். இந்தாங்கம்மா. எதுக்குமா சும்மா சும்மா டீ கேட்டே இருக்கிறீங்க? எனக்கு அங்கேயும் கடையில நான் வேலை பார்க்கணும். உங்களுக்கு நோயான்னு டீ வச்சு கொடுத்து இருக்க முடியுங்களாம்மா? நோயான்னு டீ கேட்டு இருக்கீங்க, எத்தனை வேலை செய்யுங்க? எதுக்கு டீ கேட்டேன்னு இப்படி பேசுறீங்க? ஏசப்பா அன்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது ஏசப்பாக்கு மட்டும்தாம்மா, எனக்கெல்லாம் இல்ல. அப்படி எல்லாம் இல்ல, அன்பாதான் இருக்கணும். டீ தானே கேட்ட வேற என்ன? எனக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. நான் டீ சும்மா வேலை செஞ்சுட்டே இருக்க முடியுமா என்னால? உங்களுக்கு டீ தானே கேட்ட வேற என்ன கேட்டேன்? போங்கம்மா நீங்க. என்ன இது, எப்ப பார்த்தாலும் இவங்க டீ கேட்டே தான் இருக்காங்க. என்கிட்ட வேலை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறது எப்ப பார்த்தாலும். நான் எத்தனை வேலையை தான் செய்யறது இந்த வீட்டுல? இவங்களுக்கு சும்மா டீ வச்சு கொடுக்கறதா எனக்கு வேலையா? எனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்குது. எனக்கு ஓயவே மாட்டேங்குது எனக்கு இந்த வேலை. என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும், இவங்களுக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும். என்னடா இது? பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்க, உண்மையாய் தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க ஒவ்வொரு இடங்களையும் ஜெயிக்கிறாங்க. வெறும் இந்த பரவசத்தை பெற்றுக்கொள்றவங்க, பரவசப்படுறவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல விழுந்து போகிறாங்க. ஸோ நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதின் அடையாளம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் அடையாளம். ஸோ நம்ம ஜெயித்து காட்டுவோம், பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்ந்து காட்டுவோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.